கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஃபார்முலாஸை வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டர் தட் இஸ் ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் சில ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் சாப்டர் இன்க்ளூட் ஆயிருக்கும் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்கும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அண்ட் சில ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த சாப்டர்ஸ் இருக்காது. சோ நம்ம குவார்டர்லி எக்ஸாமுக்கு இந்த ஒவ்வொரு சாப்டர்ஸ்ல இருந்துமே ஃபார்முலாஸை எப்படி படிக்கலாம். சோ இந்த ஒரு சாப்டர் எடுத்தோம் அப்படின்னா அதுல 3 ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். சோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயுமே என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க அதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பா அந்த ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் வந்தது அப்படின்னா அந்த சாப்டர்ஸ்ல இருந்து நீங்க அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அண்ட் நீங்க அதுடைய நல்ல மார்க்கும் வாங்கிடலாம். சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்டா? சோ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ரொம்ப பேசிக்கா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்டர்டு பேர். சோ ஆர்டர்டு பேர் அப்படின்றது எப்படி எழுதணும், சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இன்ட் தான். சோ ஆர்டர்டு பேர் அப்படின்னா தட் இஸ் பிராக்கெட் குள்ள இருக்கணும். இட்ஸ் செப்பரேட்டட் பை கமா அண்ட் அதுல 2 டேர்ம் தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி 2 வேல்யூ மட்டும் இருக்கணும். சோ ஏ கமா பின்ற ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். சோ அது வந்து ஆர்டர்டு பேர். அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 செட் கொடுத்தாங்க அப்படின்னா 2த்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். சோ ப்ராடக்ட் அதுதான் A cross B. So A cross B அப்படின்னா அதை வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல மெயினே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் தான். சோ டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு செட் கொடுக்குறோம். செட்ல வந்து நீங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதி ஒரு செட்டா ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கும்ல. சோ இப்ப நான் ஏ கமா பி அண்ட் அதே மாதிரி சி கமா டி அந்த மாதிரி அந்த செட்டை ஃபுல்லா எழுதுனா அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் ரேஞ்ச் அப்படின்ட்டு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அவுட்புட் வேல்யூ. ஸோ ஒய் கோஆர்டினேட்ல இருக்கக்கூடியத வந்து ரேஞ்ச் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சோ இந்த 3 கான்செப்ட் மட்டும் நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். சோ இதுல இருக்கக்கூடியதே வந்து இந்த ஒரே ஒரு லெம்மா தான், தட் இஸ் ஈக்வி டிவிஷன் லெம்மா. சோ இதுல வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A is equal to BQ plus R அண்ட் இந்த R ஓட வேல்யூ வந்து 0ல இருந்து B வரைக்கும் தான் லை ஆயிருக்கும். சோ 0 less than or equal to R less than B அதுதான் கண்டிஷன். சோ இந்த A equal to BQ plus R இட்ஸ் ரிமைண்டர் அண்ட் இது வந்து கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து நம்ம HCF சால்வ் பண்ணி தட் இஸ் HCF ஃபைண்ட் பண்ண தெரியும். சோ 2 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம HCF ஃபைண்ட் பண்ணுவோம். சோ அது வந்து பை யூசிங் ஈக்வி டிவிஷன் லெம்மா அப்படின்னா லாங் டிவிஷன் மாதிரி போட்டு ஒன்னொன்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான். சோ நீங்க டிவைட் பண்ணி ஒன்னொன்னா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்க எப்படி ஆர்டர் பண்ணி எழுதணும் அப்படின்னா பை யூசிங் ஈக்வி டிவிஷன் லெம்மா. சோ இதுதான் கண்டிஷன். A is equal to BQ plus R. So that is quotient plus remainder. இந்த மாதிரி நம்ம எழுதணும். சோ இதுதான் செகண்ட் சாப்டர். அண்ட் தேர்ட் சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா அதுல நம்மளுக்கு என்ன இருக்கும், AP and GP. So that is arithmetic progression and geometric progression. சோ இதுல arithmetic progressionல 2 formulas and geometric progressionல 3 formulas இருக்கு. சோ இந்த மொத்தம் 5 ஃபார்முலாஸ் படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து இந்த 5 ஃபார்முலாஸ் தாண்டி எந்த क्वेश्चंसமே வராது. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா nth டேர்ம் ஃபைண்ட் பண்றது. சோ nth டேர்ம் ஃபைண்ட் பண்றது எப்படி அப்படின்னா சோ an is equal to a plus n minus 1 into d. சோ இதுல நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அண்ட் எல்லா வேல்யூஸும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா we'll get the answer. And sum of nth term, so that is 1 plus 2 plus 3 அந்த மாதிரி கொடுத்துட்டு we have to find the n term values அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. so AP ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தான். அண்ட் GP பாத்தீங்க அப்படின்னா
இந்த 3 ஃபார்முலாஸ் இருக்கு. சோ இந்த 3 ஃபார்முலாஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் nth டேர்ம் ஃபார்முலா. சோ இதுல நம்ம AP க்கு பார்த்த மாதிரி இங்க GP க்கு என்னன்னா an is equal to a into r பவர்ல n minus 1 and sum of nth term இதோட ஃபார்முலா that is GP ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா Sn is equal to a into r power n minus 1 and r minus 1 and sum to infinity. So that is infinity வரைக்கும். So இதெல்லாம் வந்து n terms that is last final term என்னன்னு கொடுத்துருவாங்க. So அந்த கேஸ்ல நம்ம ஃபார்முலா இத அப்ளை பண்ணோம். Until infinity, for example 1 plus 2 and so on அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா S infinity which is equal to a by 1 minus r. So இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். So arithmetic progression and geometric progressionல so டோட்டலா 5 ஃபார்முலாஸ் தான் இருக்கு. So இந்த 5 ஃபார்முலாஸ படிச்சோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய சம்ஸுமே எல்லாமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அண்ட் அல்ஜிப்ரான்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். சோ இதுல வந்து மெயின் ஃபார்முலா நீங்க ஃப்ரம் 9th ல இருந்தே வந்து 9th 10th 11th 12th போற வரைக்குமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதுல இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். சோ மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. சோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா குவாட்ராட்டிக்ல இருக்கக்கூடிய எந்த क्वेश्चन கேட்டாலுமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் தட் இஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபைண்ட் பண்றது எப்படி அப்படின்னா சோ ஒரு குவாட்ராட்டிக் ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா சோ ஃபார் எக்ஸாம்பிள் ax square plus bx plus c equal to 0 ஒரு quadratic general equation கொடுத்திருக்கேன். சோ இதுல இருந்து நம்ம we have to find sum of fruits and product of fruits கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் ஃபார்முலாவே. சோ that is sum of fruits னா ரெண்டு ரூட் ஆட் பண்ணனா minus b divided by a that is the coefficient of x divided by the coefficient of x square. so இது ஒரு ஃபார்முலா. and product க்கு போடிங்க அப்படினா it's constant divided by coefficient of x square. so b minus b by a and product பாத்தீங்கன்னா it's c by a. so இதுதான் இதெல்ல மெயினே. So next chapter என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா coordinate geometry. So coordinate geometry ன்னு பார்த்தாவே இதுல distance formula இருக்கும், midpoint formula இருக்கும், and section formula இருக்கும், and slope point formula இருக்கும். So இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். So distance formula பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட distance find பண்ணுங்க அப்படின்னா root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இந்த formula apply பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். So இதெல்லாம் வந்து டைரக்ட் ஃபார்முலா. சோ ஜஸ்ட் क्वेश्चन கொடுத்தாங்க அப்படினா இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அண்ட் செக்ஷன் ஃபார்முலா நீங்க எப்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சேம் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அண்ட் அலாங் தட் பாயிண்ட் ரெண்டு ரேஷியோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். So section formula பாத்தீங்கன்னா m into x2 plus n into x1 divided by m plus n and இது வந்து x coordinate க்கு மட்டும் எழுதிருக்காங்க and y coordinate க்கு எழுதும்போது m into y2 plus n into y1 divided by m plus n அப்படி நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அந்த third formula பார்த்தோம் அப்படினா it's slope of line which is m is equal to y2 minus y1 by x2 minus x1 and the last formula so slope point formula so இதுல இருந்து தான். So y minus y1 which is equal to m into x minus x1 and இது வந்து general equation என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா x plus by plus c which is equal to 0. So coordinate geometry எடுத்தோம் அப்படின்னா இந்த 4 formulas நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். So trigonometric chapter எடுத்தோம் அப்படின்னா இதுல 3 concepts தான் இருக்கு. ஒன்னு trigonometric ratio and angles that is degree find பண்றது and then the last identity. So இந்த மூணுத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ நம்ம ரொம்ப கிளியரா பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா trigonometric chapterல இருந்து எந்த क्वेश्चंस கேட்டாலுமே நம்ம எழுதிடலாம். So இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். So sin cos tan அப்படினா it's o by h a by h o by a and இந்த மூணு ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta which is equal to 1 and secant square theta minus tan square theta which is equal to 1 and cosecant square theta minus cot square theta which is equal to 1. So இது மூணு ஐடென்டிட்டி and இந்த மூணுத்துக்கு மட்டும் ரேஷியோஸ் எழுதி இருக்காங்க and அடுத்த மூணுன்னு பாத்தீங்கன்னா இதோடைய ரெசிப்ரோக்கல் தான். and டிகிரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த டிகிரி வந்து நம்ம by using and trick எல்லாமே சால்வ் பண்ணிருப்போம். சோ அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா sin cos tan
அண்ட் இதே மாதிரி அடுத்த இருக்கக்கூடிய 3 தட் இஸ் கொசிகன் சீக்கன் காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் எழுதிட்டோம் அப்படின்னா டிகிரிஸுமே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த 3 தான். ஸோ ரேஷியோ, ஐடென்டிட்டி அண்ட் தென் த ஆங்கிள்ஸ் தட் இஸ் டிகிரி கண்டுபிடிக்கிறது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஜாமெண்ட்ரி. ஸோ இந்த ஜாமெண்ட்ரியில வந்து ரொம்ப தட் இஸ் என்னென்ன சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் இது எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆகி இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்ப நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா என்னன்னு தெரியும். So the longest side square which is equal to sum of square of other two sides. So in the formula and similar triangle area 1 area 2 that is divide which is equal to side 1 by side 2 the whole square. So இதெல்லாம் simplify பண்ணி solve பண்ணோம். So இதுதான் formula. Triangle எடுத்தனா இது Pythagoras theorem and circlesல சிலது that is radius அதெல்லாம் வரும், right? So geometry ன்னு பார்த்தோம்னா இதுல circles, triangle எல்லாமே வந்துரும், include ஆயிடும். And then statistic and probability. So இது வந்து குவார்டர்லி எக்ஸாம்ல சில ஸ்கூல்ஸுக்கு இந்த டாபிக் இருக்கு அண்ட் சில ஸ்கூல்ஸுக்கு இல்ல. ஸோ இருக்கு, யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இல்லாதவங்க அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்மளுக்கு மீன், மீடியன், மோட் இதெல்லாம் வரும். ஸோ இதுல மீன், ஸோ இதுல வந்து நம்மளுக்கு தட் இஸ் டைரக்டா போடுறது அண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ற கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா மீன் ஃபார்முலா இட்ஸ் சமேஷன் fx divided by summation f and median பாத்தீங்க அப்படின்னா l plus n by 2 minus cf divided by f into h. So statistics அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் தான். அண்ட் ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி சாப்டர்லயே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதுவும் உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த காயின் பேஸ் கொஸ்டின் அண்ட் கார்ட்ஸ் பேஸ் கொஸ்டின் அண்ட் ஒன் மோர் டைஸ் த்ரோ பண்ற மாதிரி. ஸோ இந்த கொஸ்டின் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா கிவன் ஈவென்ட் என்ன அப்படின்றது விச் இஸ் ஈக்குவல் டு அதுல வரக்கூடிய ஓவரால் ஈவென்ட், ஓவரால் அவுட்கம் என்ன அண்ட் நியூமரேட்டர்ல என்ன எழுதுவோம் அப்படின்னா ஃபேவரபிள் கேஸ் மட்டும். ஸோ என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும். So that is favorable divided by the total whole part. அதுதான் ப்ராபபிலிட்டியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா. அந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் அந்த ப்ராபபிலிட்டி சாப்டர்லயே இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியா எழுதிடலாம். அண்ட் இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில வந்து நீங்க வந்து எந்த கொஸ்டின் சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சர் வந்து எதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னா 1க்குள்ளதான். ஸோ 0 to 1ல மட்டும்தான் ப்ராபபிலிட்டி வேல்யூ லை ஆயிருக்கும். ஸோ அதுதான் இங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 0 to 1க்குள்ளதான் இருக்கும். எஸ். ஸோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர் தட் இஸ் உங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு வரக்கூடிய சாப்டர்ஸ்ல இருக்க எல்லா ஃபார்முலாஸ் எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலா வந்து இப்போ இந்த சில தட் இஸ் ட்ரிக்னாமெட்ரியில வந்து நீங்க ஜஸ்ட் இந்த டிகிரி தெரிஞ்சிருச்சு, டிகிரியோடைய வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்க எக்ஸாம் பேப்பர்ல நிறைய கேட்கற மாதிரி இருக்கும். அண்ட் ஏபிஜிபி கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஏன் அப்படின்னா அதுல வந்து நீங்க இப்ப பார்த்ததே வந்து சில ஃபார்முலாஸ் தான், தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா அண்ட் ஏபில சம் ஆஃப் nth டேர்ம் அண்ட் nth டேர்ம் ஃபைண்ட் பண்றது இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டா கொஸ்டின் கொடுத்தா அப்ளை பண்ணி போடுற மாதிரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே படிக்கிறத விட இந்த ட்ரிக்னாமெட்ரி சாப்டர், ஏபிஜிபி அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ஸோ இந்த சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க தரோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் வாங்கிடலாம். அண்ட் இதுலதான் ஹை வெயிட்டேஜ், இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரியும் இருக்கும் அண்ட் டைரக்டா ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ற மாதிரியும் இருக்கும், ரைட்? ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி உங்க எக்ஸாமை நீங்க நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.